எதுக்கு இந்த ஆராய்ச்சி? ஏய் சை, என்னடா அது? ஆஹா ரைட் வந்துட்டு சை. ஐயோ இந்த இன்னும் வேற என்ன? ஐயோ விடுங்கடா, ஆளை விடுங்கடா சாமி. இதுதான் க்ரௌன் சைல்டு கேர் ஆஃப் பேபி சிட்டிங் வந்து நம்ம பண்ணுறோம். இங்கே நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட் மெசேஜ் உங்களுக்காக ஒன்று வந்திருக்கு. லிட்டில் பிரின்சஸ் நீங்கள் வந்து குழந்தைய நீங்கள் பார்த்துக்கணும், என்னோட லிட்டில் பிரின்ஸை பார்த்துக்கணும். 3 நாள் நைட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் கண்டிப்பாக வந்து சேரும். அவனோட பாட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கோங்க. என்னோடய அப்பார்ட்மெண்ட்டு 10. இந்த சாவி எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பூப்பாட்டி கீழே இருக்கும். பக்கத்தில் இருக்க சாவியில் எடுத்துச்சுமா. ஸோ ஹலோ கமஸ், நீங்கள் பார்க்குறது கேம் நிஞ்சா தமிழ். ஸோ நம்ம அன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா பேபி சிட்டிங், அதாவது எல்லோ பேபி. ஸோ நம்ம அன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சாத்தான் குழந்தைய தான் இது பண்ண போகிறோம். சாத்தான் குழந்தையா அது பார்ப்போம். இதாக இருக்குது பாருங்கள் குழந்தை. ஐயோ ஆஹா மியூசிக்கே பயமாக இருக்குது. இப்போ எதனால் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வச்சு செஞ்சுட்ருவோம் இன்றைக்கி. சரி ரைட்டு, நம்ம வந்து பிரச்சனை இல்லை. சரி ஓகே, நம்ம வந்து அப்படியே பண்ணுவோம். ஓகே லோட் ஆகுது, கேம் லோட் ஆகுது. வெயிட் பண்ணோன்னா அநியாயத்துக்கு லோட் ஆகுது. வந்துருச்சு எஸ் வந்துருச்சு. ஃபஸ்ட் நைட்டு ஒன்று பேபி சிட்டிங் பண்ணணும். ஓகே என்ன பண்ணணும்? கெட் த பாட்டில் ஃப்ரம் த ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம வந்து அதுக்கு உடைய பால் எடுத்துகிட்டு வரணும். ஓகே பால் பொட்டி, குழந்தை பால் பொட்டியில் தான் பால் குடிக்கும். ஓகே எடுப்போமா? ஓகே பால் இருக்குது. இப்போ அந்த பால் எடுத்துகிட்டு போய் குழந்தைய கொடுக்குறோம். குழந்தை குடித்தோடனே ஹாப்பி ஆயிரும். மூஞ்சியே சரியில்லையே, தூக்கி போடு. இது குழந்தைய எடுப்போமா? என்ன இது? தூக்கி போட்டு விளாடுவோமா? ஐயோ போச்சு, குழந்தை அழுவ ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டு, ஐயோ மூஞ்சியே மாதிரி போச்சு. நம்மளை அதை வச்சு செய்யாமல் இருந்தால் சரி. ஓகே நம்ம வந்து இப்போ அந்த குழந்தைய அங்கே வைப்போம். குழந்தைய உட்கார வச்சுட்டு நம்ம வந்து பால் பாட்டை எடுத்து பால் கொடுக்குறோம். குழந்தை ஹாப்பி ஆயிரும். எப்படி? குழந்தை ஹாப்பி குடி அவ்வளோதான். ஐயா டவுன்லோட் பண்ணிடுச்சுடா. ரைட்ரா. சரி ரைட்டு, கொண்டு போய் இதை முதல்ல அதுக்கு வந்து ஜட்டி மாற்றி விடுவோம். ஜட்டி அதாவது அது பேர் என்னது? பேம்பர்ஸு இப்படி நம்ம கூப்பிடுவோம். பேம்பர் ஷூ எடுத்து போமா? இங்கே இருக்குது பேம்பர் ஷூ எடுத்து. ஏய் எங்கடா போச்சு? ஆஹா ரைட்ரா, ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டு நம்ம ஆஹா இங்கே உட்காந்து அட கருமம், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கிற? நான் உன்னை அங்கே உட்கார வச்சேன், இங்கே எப்படி ஓடி வந்த நீ? சரி இப்போயாவது உட்காரு, ஒழுங்காக உட்காரு. நீட்டாக மாற்றி விட்றேன், அங்கிள் மாற்றி விட்றேன். ஓகே எங்கடா இது? எடு இந்தா இருக்குது, மாற்றி விடு. அவ்வளோதான்டா, குழந்தை சிரிக்குது. இது என்ன பண்ணும்? இப்போ தொட்டியில் போட்டு ஆட்டி தூங்க வைக்கணுமா? ரைட்டு தூக்கிட்டு போவோம். எங்கடா இது சிரிக்க மாட்டேங்குது? தூக்கி போட்டு விளாடுவோமா? தூக்கி போடு. ஐயோ போச்சு. ஆஹா போச்சடா, கம்முன்னு இருந்திருக்கலாம். கரெக்டாக நம்ம கேட்ச் பிடிக்கவே வர மாட்டேங்குது. சரி ரைட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த குழந்தைய கொண்டு போய் தூங்க வைக்கணும். இந்த குழந்தை தூக்கி போட்டு உள்ளார. அவ்வளோதான். என்ன அது குழந்தைய பொம்மையாக? அது கருமை பொம்மை மாதிரியே இருக்குது. ஓகே இது என்ன போட்டிருக்கு ஃபஸ்ட்டு அதில்? பணம். இதுதான். அப்போ பூனை பொம்மையை தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். எங்கடா ஏய் உள்ளே போடு. ஓகே பூனை பொம்மையை வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கதை வாசிக்க ஆரம்பிப்போமா? உட்கார்ற தம்பி. உட்காந்துட்டேன் ஆள். அந்த வாசிப்போமா? என்ன வாசிக்கலாம்? ஒரு நாள் நைட்டு நம்ம தலைக்கு மேலே வந்து ஒரு பூனை உட்காந்து நம்மளை வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது. அப்படி வேடிக்கை பார்க்கும்போது நம்ம பிரின்ஸ் வந்து ஆள் தூக்கத்தில் இருக்கார். அந்த பூனை வந்து டக்குன்னு பெட்டு மேலே குதிச்சுட்டு என்னோட சீக்கிரக்காரனை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சீக்கிரம் வா, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பூனை வந்து நம்மளை கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கரையை பதிக்கிறோம். அடுத்து என்னன்னா அந்த கார்டனுக்கு வந்து கூட்டிகிட்டு அந்த கார்டனை நோக்கி நம்ம நடந்து போகிறோம். அங்கே ரொம்ப அழகான மரங்கள்லாம் இருக்குது. அந்த அழகான மரத்துலேயும் பார்த்திங்கன்னா சில பாதைகள் பயங்கரமாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. எவ்வளோ அழகான பூக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூனை சொல்லுது. அங்கே பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. லூக் பாரு எப்படி. அடுத்து வந்து அந்த பிரின்ஸுக்கு வந்து நம்ம கார்டனே பிடிக்கல. அந்த வந்து ஃப்ளாரெலாம் உடச்சி அந்த அழகான இடத்த வந்து இது பண்ணிடுச்சு, எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிக்கிட்டு பண்ணுறான் பிரின்ஸு. வந்து கேட் வந்து ஃபியராக பார்க்குது. நான் தப்பான இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு தப்பான ஆளாக இந்த தப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் எல்லாம் அழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை ஃபீல் பண்ணுது. ஓகே குழந்தை தூங்கியிருக்குமா? குட் பை, குழந்தை தூங்கியிருப்பான். தூங்கிட்டான். சரி ரைட்டு. அப்பா குழந்தைய கொரட்டடிக்குது. ஐயோ கடவுளே. சரி ரைட்டு வாங்க போவோம். வந்து நம்ம அடுத்து வந்துட்டு நம்ம போய் ஜாலியாக போய் சோஃபாவில் படுத்து நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக சில் அவுட் பண்ணுவோம். ஐயோ சில் பண்ணுவோம். டிவி
என்னது ஓகே டிவி சேனல் வைப்போமா? நம்ம பிடிச்ச சேனல் வைடா. டோரிமான் வைங்கடா. டோரிமான் என்னடா அது ஒரு சேனல் கூட உருப்படியாக வரமாட்டேங்குது. என்னத்துக்கிட்டா அப்புறம் டிவி? சரி உட்காரோம் சோஃபாவில் உட்காந்துப்போம். என்னங்க ஆஹா என்னடா அது ட்ரை பண்ணி இப்போ வருதுங்க சேனலு. ரைட்டு தூங்குவோம். சரி ஓகே. இப்போ நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கேம்ஸ் பிடிக்கிறவங்க ஷேர் பண்ணுங்க. ஆஹா குழந்தை ஆரம்பிச்சிருச்சுடா, ஏதாவது ஒன்று பேச விடுதா? ஓகே வாங்க போய் பார்ப்போம். குழந்தை அழுகுது, குழந்தைய கொண்டு போய் சமாதானப்படுத்திட்டு வருவோம். ஐயோ அழுவாத, நான் வந்துட்டேன். எங்க கதவு திறந்துருக்குது, வந்தேன் குழந்தைய காணா. யோ குழந்தைங்கய்யா, குழந்தை இது ரூமில் இருக்குதோ, இது கதவு பூட்டி இருக்குது. இதில் ஆஹா அழுகுதே. அடுத்ததாக செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடி அதை செஞ்சு விட்ருவோம். ஓகே தேடி குழந்தை இங்கே இருக்கு. என்னடா இது இங்கே இருந்தால் இப்போ வந்து எப்படி திடீர்னு இந்த குழந்தை இங்கே வந்துச்சு? ரைட்டா இந்த குழந்தை நம்மளை வச்சு செய்யாமல் விட போகிறது இல்லை. இப்போனே எப்படியாவது கொண்டு போய் நல்லபடியாக வீடு சேர்த்துட்டு இந்த குழந்தைகிட்ட இருந்து காப்பாற்றி இன்னொரு தடவை இது மட்டும் செய்யவே கூடாது. இங்கடா அது ஓகே. இந்த குழந்தைய கொண்டு போய் ஒழுங்காக தூக்கி இதில் போட்டு தூங்க வைப்போம். தொட்டியில் போடு. ஐயோ சிரிக்காத, நீ சிரிக்கிறத பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. ஓகே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்ன கேம்ஸ் பண்ணலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னங்க அது யோ இப்போ தான் கதவை சேர்த்துட்டு வந்தேன், குழந்தை தூங்கிருச்சு. ஆனால் எப்படி கதவை திறந்துச்சு? ரைட்டு இருங்க போவோமா? சரி ஓகே. இப்போ நம்ம போய் இப்போ வந்து சில் அவுட் பண்ணுவோம். சில் அவுட் அப்படின்னு தான் போட்டிருக்கீங்க. ஓகே நம்மளும் அதே மாதிரி சொல்லிப்போம், சில் அவுட். டோஸ்டர் எதுக்கு இந்த டோஸ்டர் நமக்கு சும்மா காட்டிகிட்டே இருக்குது, என்ன காரணம்? ஓகே ரைட்ரா. ஒன்று அவ்வளோதாங்க முடிஞ்சு தூங்கிட்டேன். ஓகே இப்போ வந்து குழந்தை அவ்வளோ சவுண்டு கேட்டு தான் எழுந்திரிப்போமா? ஓகே நைட் 2, அதாவது 2ஆம் நாள், அதாவது 2ஆம் இரவு. ஓகே இப்போ ஓகேங்க. இப்போ இந்த குழந்தைய கொண்டு போய் தூக்கிட்டு வரணுமா? எங்கங்க குழந்தைக்கு வந்து சாப்பாடு போய் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். கரெக்டு. பாட்டில் எடுப்போமா? பால் சரி. ஆஹா ஐயரா அடபாட ஆரம்பித்து வெளுத்து வாங்க போகுது உடம்பு இது பாக்கிக்காடா. கதை வேறு பூட்டி இருக்குது. ஐயோ ரைட்டுங்க. ஆஹா இப்போ பால் டப்பா எடுக்க முடியாமல் போக முடியாது போலையே. இதில் இல்லை, இதில் எதில் இருக்கும்? அப்புறம் இந்த பால் டப்பா எடுக்காமல் நம்மளை விடாது போல் வெளியே. ரைட்டர் அந்த குழந்தை நம்மளை ரோஸ்ட் பண்ண போகுது, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. குழந்தை அசால்ட்டாக நினச்சது நம்ம தப்பு தான். ஓகே எங்கே இந்த கதவு திறக்கலை, இந்த கதவு இங்கேயும் திறக்கலை. அப்புறம் வேறு எங்கே தான் இருக்கும்? இதில் தான் ஆல்ரெடி இல்லை. இதுங்க சீஸ் ஸ்லைஸு. இதில் என்ன ப்ரெட்டில் வச்சு கொண்டு போய் கொடுக்கணுமோ? என்னங்க ஒட்டிக்கிச்சு? அப்போ ப்ரெட்டில் தான் வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுமோ? இல்லையே வச்சாச்சு. இது எடுக்கணும். சரி இதில் வைக்கணுமோ? எங்கே அப்போ பால் டப்பா தான் எடுக்கணுமோ? இருங்க ட்ரை பண்ணி வைப்போமா? ஆஹா இல்லைங்க, இது ஒட்ட மாட்டேங்குது. சரி ரைட்டு, சீஸ் லைட் தூக்கி இதில் ஒட்டி விட்ருவோம். நமக்கு இப்போதைக்கு இதில் இருக்கிறது இதில் இருந்துட்டு போகுது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கதவை திறப்போமா? இது இப்போயும் திறக்கலையா? இப்போ பால் டப்பா எங்கடா வச்ச? ஐயோ இதில் இருக்குமா? என்னங்க பால் டப்பா மேலே நம்மளை வாழைப்பழம் தோல் உரிக்கிற மாதிரி உரிக்க போகுது இந்த குழந்தை. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இங்கே இருக்குதுங்க இந்த குழந்தை. சாத்தானே குடிச்சு தொலை. ஐயோ சிரிக்கிறத பாருங்கள். ஆஹா சிரிப்பை பார்த்தாலும் பயமாக ஐயய்ய. அந்த குழந்தை ஆனா அப்லோடிங்கு டவுன்லோடிங்காக தான் இருக்குது. ஓகே இது வந்து இப்போ இதுக்கு மாற்றி விடணுமா? உட்கார் உட்கார். டென்ஷன் பண்ணுது குழந்தையாது கருமம். நம்மளை அப்போ வந்து என்னடா அது? என்னடா கருமம் அது? எங்கடா ஜட்டியெல்லாம் ஓடுதே, நில்லு. ஐயோயோ இதை வேறு தோட்டிக்கிட்டு போகணுமா? இங்கே இருக்கிறியா? இங்கே இங்கே இருக்குதுங்க. பிடி. ஐயோயோ ஓடுது புடி. ஆஹா ரைட்டுங்க, இந்த ஜட்டி நம்மளை பழி வாங்குது. ஆஹா ரைட்டு. இதில் எங்கே சிரிக்கிறத பார்த்தா இது ஏய் இங்கே இல்லை, எங்கே ஓடுற? எப்படி? ஐயோ இங்கிட்ட ஓடுதுங்க. ஆஹா போச்சு. இதை வேறு பிடிக்கணுமா? இங்கே இருக்கிறியா? இப்படி மண்டையை உடச்சது இவ்வளோ தூரம் ஓடனியா? நில்லு. என்னங்க இது எமர்ஜென்சிக்கு நாட் அன் எமர்ஜென்சி. ஓகே இது இந்த ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ஜட்டியை தூக்கிட்டு போவோம். என்னங்க இதுக்கு ஸ்டார்லாம் நட்சத்திரம்லாம் சுற்றுது தலையில். ஓகே ரைட்டு தூக்கிட்டு போவோம். இதை கொண்டு போய் அதுக்கு ஃபஸ்ட்டு மாட்டி விடுவோம். எங்கங்க ஐயா பாரு கண்ணு ரெண்டு மூணு நோண்டி தின்னு விட பார்த்து. சரி இந்த குழந்தைய கொண்டு போய் இப்போ தூங்க வைக்கணும். இங்கே இப்போயாவது தூக்கி என்னடா இது? இங்கேயும் இல்லை. என்னடா நடக்குது? எப்பட்றா? ஆஹா ரைட்டுங்க. குழந்தை ஆட்டச்சி
இந்த குழந்தைய இப்போ உள்ளே இறக்குவோமா? ஏய் ஏய் ஏ அப்படி ஏய் 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 போடு. ஆஹா போச்சு, அழ ஆரம்பிச்சிருச்சு. இது ரைட்டு. இப்போ மூஞ்சியை மாறி போச்சு. இதை கொண்டு போய் ஒழுங்காக தூங்க வைப்போம். தூக்கு தூக்கு. ஏய் 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 அவ்வளோதான்டாங்க. அவ்வளோதான். தூக்கி உள்ள போடு. ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்து என்ன புக்கு இருக்குது? ஆடா முயலா? முயல். ரைட்டுங்க. இந்த முயலை தூக்கி போட்டு நம்ம இதுக்கு இப்போ கதை படிக்க போகிறோம். அமைதியாக உட்காந்து புக்கு படிப்போம். எங்கள் புக்கு பென்ஸ் அண்ட் த ரேபிட். ஓ ரைட்டு. கதை திறந்து வச்சுட்டு படிப்போன்ற இது என்னவோ செய்க புரியுது. அப்போ தான் டக்குன்னு எந்த சோட வசதியாக இருக்கும். சரி ஓகே, புக்கு படிக்கலாம். பிரின்ஸ் அண்ட் த ரேபிட். ஓகே படிப்போமா? அதாவது ஒரு நாள் ஒரு ரேபிட் நம்மளை பார்க்க வா விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. உடனே அந்த பிரின்ஸோட ஒரு மாதிரி பயத்தை பார்த்து, அந்த கண்ணை பார்த்தோன்னே பிரின்ஸோட கண்ணை பார்த்துட்டு பயப்படுது. அப்போ அந்த குட்டி ரேபிட் பிரின்ஸ் நீ கண்டிப்பாக என்னை ஸ்டாப் பண்ணணும், எனக்கு பயமாக இருக்குது, இப்படிலாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேபிட் சொல்லுது. ஓ என்னடா சவுண்டுது? சரி அட சாத்தான் குழந்தையே, உனக்கு தாண்டா புக்கு படிச்சுட்ருக்குறேன். ஐயோ கடவுளே. சரி வாங்க படிப்போம். இது தூங்க வச்சா தான் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியும். எங்கே நான் கதையை விட்டேன்? ஓ ஓகே படிப்போமா? இருட்டான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை நம்ம ரேபிட்டை நம்ம பிரின்ஸ் துரத்திக்கிட்டே போகிறாரு. அது பயந்துட்டு ஜம்ப் பண்ணி ஓடுது. எப்படியோ உள்ளே சுற்றி உள்ளே போகுது. திரும்ப அதே மாதிரி உள்ளே குதிச்சு உள்ளே போகுது. அடுத்த பேஜ். என்னதான் ஓடினாலும் பிரின்ஸ்னால அந்த ரேபிட்டை பிடிக்க முடியல. அது ஒரு டோர் வழியாக எஸ்கேப் ஆகி அது வெளியே தப்பிச்சிருச்சு. பிரின்ஸ் அழுவ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் வேணும், எனக்கு இப்போவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உனக்கு உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அது சொல்லிகிட்டே ரேபிட் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஓகேங்க, தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். சாத்தான் குழந்தை பா சாமி தூங்கிடுச்சுங்க. நல்லா கொரட்டை விடுது. சரி ரைட்டு, நம்ம போய் இப்போ நம்ம கதவை சாத்திட்டு வெளியே போக வேண்டியதான். கதவை சாத்து. கதவை சாத்தியாச்சு. இப்போ போய் சோஃபாவில் படுத்துட்டு நம்ம சில் பண்ண வேண்டியதான். ஓகே செக் பண்ணிக்கலாம். திடீர்னு கதவெல்லாம் திறக்குது. இந்த கதவை சாத்திடுவோமா? ரைட்டு. சவுண்டு வருதா? இல்லைங்க அப்போ ரைட்டுங்க. அப்போ நம்ம போய் கம்முன்னு போய் சோஃபாவில் உட்காந்து போய் தூங்குவோமா? வருது யாரா அது? காரை போகிற நேரத்துக்கு தாண்டா வருவீங்க வேண்டாமே. என்னடா இது? டோஸ்டரா? இது இந்த விளம்பரத்தில் பார்த்தது தானே இது? யோ அட படுபாவி பயலே, எப்போவுமே கிழிச்சு அங்கே பாருங்க பஞ்செல்லாம் செதறி கிடக்குது. சரி இருங்க, இந்த டோஸ்டரை கொண்டு போய் இங்கே வைக்கணுமா? ஓ டைனிங் டேபிள் மேலே வைக்கணுமா? டைனிங் டேபிள் மேலே வைக்கணும். சரி எட்ராத. போய் டைனிங் டேபிள் மேலே வச்சோம்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆகல. என்னடா இது? இப்போ அமைதியாக உட்காந்து டிவி பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி என்ன இது பொம்மை பிடிச்சி எரிஞ்சிருக்காங்க. அது இப்போ பஞ்சு. ஆமாங்க ரைட்டு, இந்த குழந்தை ஏதோ பண்ணுது. சரி ரைட்டு, போய் என்னென்னு பொம்மையை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோமா? ஓப்பன் பண்ணுவோமா? என்னங்க கதவு லாக்கில் இருக்குது. ஐயோ ரைட்ராடி. ரைட்டு நம்ம இன்றைக்கி சம்பவம் இருக்குது. சரி ஓகே, போய் நம்ம அமைதியாக அவங்க சொல்கிற மாதிரி போய் உட்காந்துப்போம். அதெல்லாம் ஓடுது. என்னடா அது? ஏதோ டிவியில் வித்தியாசமாக தெரியுது. ரைட்டு தூங்குறேன். அந்த மேலே அப்போலேருந்து அந்த கருப்பு கலர் பூனை ஒன்று நீட்டியாக இருக்குது. இதே மாதிரி அந்த ரூம் அந்த டேபிள் மேலே இருந்துச்சுல, அங்கேயும் ஒரு பூனை அதே மாதிரி நீட்டியாக இருக்குது. அது என்ன தான் சொல்ல வருதுன்னே தெரில. ஓகேங்க, நைட் 3 இன்னைக்கு சிட்டர் குட் நைட்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஐ வில் ஷோ மை ட்ரீமா. அவன் கனவை நம்ம காட்டுவானா? ரைட்ராடி, நம்மளை அடுத்து என்ன பண்ண போகிறான்னு வேறு தெரில. ஆனால் நம்மளை மொத்தமாக காலி பண்ணி தான் அனுப்ப போகிறேன். அது மட்டும் தெரிஞ்சு போச்சுங்க. ஆஹா ஏன்டா இப்படிலாம் பயமுறுத்துறீங்க? கொஞ்சம் சவுண்டு கேட்டாலே நானும் அலறுவேன். இதில் வேறு இப்படி வேறு. சரி ஓகே, போய் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம். எங்கே குழந்த? ஆஹா சரி அப்பா நம்மளை பார்த்தோன்னே சிரிக்கிற மாதிரியே ஆக்டிங்க போடுறியாடா? எப்படி ஒரு நாள் மட்டும் இதெல்லாம் முடியுது? சத்தியமாக முடியலைங்க. இவன் பண்ணுற அட்டுழியமாக அலும்போ. சரி ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம என்ன சொல்கிறீங்க, இது நம்ம இப்போ சாப்பிட்லாம், பசிக்குதுன்ற மாதிரி சொல்கிறான். ஓகே எங்கடா அது? ஓ டோஸ்டர் இங்கே இருக்குதா? டோஸ்டர் எங்கடா? டைனிங் டேபிள் மேலே தான் வச்சேன். ஓ உள்ளே இருக்குதா? ஓகே ரைட்டு. சீஸ் எடுத்துக்கலாம். சீஸ் இதுக்குள்ளே வைக்கணுமா? இல்லை ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரெட்டை தான் வைக்க சொல்கிறீங்க. ப்ரெட்டு வச்சாச்சு. அடுத்து சீஸ் வைக்கணுமா? சீஸு மறுபடியும் அப்புறம் என்ன ப்ரெட்டா? ஓகே ப்ரெட்டு.
வச்சு ஓகே க்ளோஸ் பண்ணுவோமா? நான் அவ்வளோதான், சரியான சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னடா அது சை ஏங்க என்னென்னோ சவுண்டெல்லாம் கேட்குதுங்க. என்னடா அது அது என்ன ரைட்ரா? என்னது இது ஃபீட் மீயா? ஆஹா ரைட்டுங்க. நான் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் ஆளை விடுங்க. ஆஹா வீட்டுக்கு போனாலும் காசு கேட்பாங்களே, என்ன பண்ணுறது? சரி போவோம், உசுரோடு போவோமா? எனக்கு பெல் அடிப்போமா? ஹலோ சார் வீட்டில் இருக்கீங்களா? ஐயோ ரைட்ரா. ஆஹா ரைட்டுங்க. இந்த குழந்தை நம்மளை முடிச்சு விட பிளான் பண்ணிடுச்சு. யூ என்னடா அது உள்ளே தான் இருக்குது. போய் பாட்டில் டப்புன்னு எடுத்துன்னு வந்துடுவோம். எடுத்தாச்சு. இரு ஏய் ரைட்ராரே நம்மளை முடிச்சுடும் மொத்தமாக பிளான் பண்ணிட்டேன். ஓகேங்க. ஆஹா இது ஏதோ உள்ளே சுற்றுது. எங்கேங்க இங்கே பால் பாட்டில் அங்கே இருக்குது. ஆஹா நடுவில் கிரில் இருக்குது, எடுக்க முடியாதா? நாட் அனேபிள் டு ரீச்சா? ஆஹா ரைட்டுங்க, அவுட் ஆஃப் ரீச்சுன்னு காட்டுது. சுற்று 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 சுற்று. இங்கே 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 இல்லை இதில். ஆஹா என்னங்க சிக்கன்லாம் கிடக்குது கீழே. ஓகேங்க இதில். ஆஹா இது ரைட் ஏதோ மேஸ் மாதிரி இருக்குது, சுற்றிட்டு போகணும். ஆஹா இதில் இல்லைங்க, ஒரே இடத்த சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்குது. ஆஹா என்னங்க அது மாட்டிக்கிட்டோம். ரைட்ராரே என்னை உள்ளே வச்சு ஃப்ரீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. ஆஹா என்னங்க அது ஏதோ போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கு. ஆஹா அப்பா நல்ல வேலை எப்படியும் வந்துட்டேன். இப்போ எப்படி வெளியே போகிறது? கரெக்டாக அந்த கதவு இருக்கிற இடத்துக்கு வர போகணுமா? அப்போ சுற்றுது கண்ணால். ஐயோ போச்சு 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 போச்சு. ஆஹா இங்கிட்டு இல்லை, இங்கிட்டு இங்கே. ஆஹா இல்லைங்க. ஆஹா ஐயோயோ எங்கடா வெளியே போகிறதுக்கு வழி இருக்குது? என்ன அது இது? ஆஹா ரைட்ரா நம்மளை முடிச்சு விட்டாங்க. எங்கே அங்கேயும் இங்கே சுற்றிட்டுருக்குறேன். பேபி சிட்டரும் வாண்டடா. யோ போயா கம்முன்னு, இவனுங்க வேறு ஆளை விட்டா போதும். வந்துட்டான் அப்பாடா. எங்க யோ இது என்னடா இது? இந்த அதிசயம் மட்டும் தான் இங்கே நடக்குங்க. 10ஆம் நம்பர் வீட்டுக்குள்ளே இருக்க ஃப்ரிட்ஜ் வெளியே உள்ளே போந்து 9ஆம் நம்பர் வீட்டுக்கு வெளியே வரேன். ஆஹா ரைட்ரா அந்த குழந்தைய வேலையை. ஆஹா கண்ணை பாருங்கடா டேய், என்கிட்ட மொட்டை தலையா பார்த்து சிரிக்க வேறு சரியாடா. ஆஹா டவுன்லோட் பண்ணிடுவானே. ஐயா டவுன்லோட் வேறு பண்ணிட்டான். சரி ரைட்டு போய் இவனுக்கு பேம்பர் ஷூ மாற்றுவோம். பேம்பர் ஷூ தூக்கி போனவனே நாய் அழுடா. என்னடா எப்படி தூக்கி போனாலும் பொம்மை மாதிரியே போய் விழுவுற நீ? சத்தியமாக இல்லை குழந்தையா இல்லை பொம்மையா? பொம்மைக்குள்ளே தான் ஆகி வந்துருச்சோ தெரிலங்க. நமக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சி? ஏய் சை என்னடா அது? ஆஹா ரைட்ராடே நம்ம கதையை முடிக்க போகிறேன். போடுறாங்கட்டு நாயே ஆறு எவனையும் பேர் பயவாரம் மூர்த்தி விட்றான். என்னங்க அது? என்னங்க பொம்மையெல்லாம் பறக்குது. ஆஹா ரைட்டுங்க, குழந்தை உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிடுச்சு. யூ ஐயோ இது இப்போ இந்த குழந்தைய வேறு போய் பிடிக்கணுமா? ஆஹா ரைட்டுங்க. இப்போ போய் எனக்கு அந்த எமர்ஜென்சி லாக்கர் தான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி தான் காட்டுது. சரி ஓகே மேலே போய் பார்ப்போமா? ஏறுற சீக்கிரம் போகணும். ஆஹா கதை தர வந்துட்டு சரி. ஐயோ இந்த இன்னும் வேறு இன்னும் ஐயோ விடுங்கடா, ஆளை விடுங்கடா சாமி. இந்த குழந்தையெல்லாம் திரும்பி பார்த்துக்கலாம், நல்லா வரலைங்க, நான் விடுங்க. ஆஹா அந்த குழந்தை இப்போ பெட்ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லாக் ஆகிருக்குது. அப்போ எங்கே இருக்குது இந்த குழந்தை? கீழே ஹாலுக்கு போய் பார்ப்போமா? ஐயோ இது ஆனவனா மண்டையில் வந்து அடிக்குது. இங்கே இருக்குது போடு போ பாரு. படம் அமைச்சு இல்லை சாணி என்னைய பறக்க விட்டில்லை, நீ பாரு வா டேய். குழந்தையாடா அது கருமம். எப்படி தான் இந்த குழந்தைய பெற்றது? அது என்ன ஜென்மமாக தெரியல. சரி வாங்க போ, நமக்கு எதுக்கு அந்த பேச்சு? ஏய் ஆஹா போச்சுடா டேய். அது ஆஹா ரைட்டுங்க. என்ன புக்கு காட்டுது? என்ன புக்கு அது? இது த பெரன்ஸ் அண்ட் த ஷீப். ஆஹா இந்த புக்கு இது எங்கே அது? ஏய் என்னடா அது? குழந்தையெல்லாம் காற்றுல பறக்குது. ரைட்ரா டேய் நம்ம சோழி முடிய போகுது. என்னடா அது? கீழே ஏதோ முள்ளாக தெரியுது. குழந்தைய வேறு பிக்கப் பண்ணணுமா? தூக்கி போடு. ஆஹா ரைட்ரா டேய் சங்கு ஊத போகிறாங்க. எப்பா பாடைக்கு சொல்லிட்டீங்களா? அடுத்து நான் தான் இங்கே ரூம் நம்பர் 10 அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரூம் நம்பர் 10 ஒரு டெட் பாடி இருக்குங்க சார், வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஐயோ நமக்கு பாடக்கட்ட தான் பிளான் பண்ணியிருக்காங்க. சரி கதையை படிப்பா கடைசியாக ஒரு தடவை. ரைட்ரா டேய் இது ஒரு இரவி ரோல் ஆகுது. பயத்தில் வேறு ரோல் ஆகுது. ஐயோ இது ஒரு இருட்டான ஒரு இரவில் இந்த மாதிரி கோல்டு ரொம்ப கூலிங்காக இருக்குது. காற்று பயங்கரமாக அடிக்குது. அந்த காற்றுல கர்டைன் ஓப்பன் ஆகுது. அப்போது நம்ம வந்து ஒரு பிரின்சிபல் பயமாக இருக்குது. ரைட்டு படிப்போம். அதாவது ஒரு ஆடு வந்து ஒரு ஷீப் வந்து நம்மளை வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஷீப்பை வந்து அப்படியே எனக்கு ரொம்ப ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. எனக்கு ரொம்ப அழுக்காக இருக்கிறேன்,
அதனால் கிளாத்தை சேஞ்ச் பண்ணி விட்டுச்சு சீப்பு. எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னோடனே எனக்கு வந்து உன்னை என்ன எண்ணட்டுமா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணட்டுமா, எனக்கு அப்போ தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸு சொல்கிறான். 3 அப்படின்னு சொல்லிட்டு என்றேன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கேட்குறான். ஜஸ்ட் ஒன் மோர் திங், அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு தூக்கம் நல்லா வரணும். அது அவனோட பெரிய கண்ணை திறந்து என் கூட வந்து சேரு, என்னோடய கனவுல நீ வந்து சேரு, என் கூட கனவுல வா, என் கனவுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஷீப் வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மைண்டுக்குள்ளார போக ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதை படிக்கிறோம். ஆஹா ரைட்ராடி, என்னன்னா ஷீப்பை மண்டையில் இருக்கிற அப்போ ஷீப்பு நம்ம தானா? மியூசிக். ஒரு நேரம் நம்ம தான் ஆர்டர் தெரியாமல் நம்ம வேறு கதையை படிச்சுட்டு இருக்கோம். ரைட்ரா, ஓய் ரைட்டு. ஆஹா ஆஹா ரைட்ரா டே, ஐயா விட்டுருங்க ஐயா, காப்பு விட்டுருங்க ஐயா, புள்ள குட்டிலாம் இருக்குங்க ஐயா, ஐயோ போச்சு போச்சு. ஆஹா நம்ம கதை முடிஞ்சுதுங்க. ரைட்ரா, என்னங்க அது மேலே ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஓஹோ ரைட்ரா டே, இழுத்துட்டு போயிட்டான். அது நள்ளிரவா, குட் நைட்டா? யோ டே நாச்சு இதே போனான்ட்டு. ஆஹா ரைட்டுங்க. இதோட ஆக்ட் 1 முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ட் 2 விளாடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோக்கு ஒரு 15 லைக் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து ஆக்ட் 2 இந்த ப்ளே பண்ணி போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கேமர் நிஞ்சா தமிழ், உங்கள்கிட்ட விடைபெறுவது கேமர் நிஞ்சா தமிழ். தேங்க்யூ. டேக் கேர்.